தேவனில் நிலைத்திருப்பவனுக்கு மரணம் ஒரு பெரும் பிரச்சனையே கிடையாது. ஏனெனில் தேவனுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. மாறாக தேவனுக்கு மரணம் ஒரு லேசான காரியம். தேவனுக்குள் இருக்கிற பிள்ளைகளை தேவன் எழுப்புவார். அன்பான பிள்ளைகளை, அப்படியானால் பின்னர் ஏன் இயேசு லாசருவின் கல்லறை அருகில் கண்ணீர் விட்டார்? ஆண்டவருக்கு மரணம் லேசான காரியம் தான். ஏன் இயேசு கண்ணீர் விட்டார்னு படிக்கிறோம் யோவான் 11:35. அவர் கண்ணீர் விட்ட காரணம், சுற்றி இருந்தவர்களின் அவிசுவாசத்தின் காரணமாகவே இயேசு கண்ணீர் விட்டார். நோய்களினால் மரித்தவர்களை உயிர்த்தெழுப்புவது இயேசு கஷ்டமான காரியமா? மரித்தவர்களை கல்லறைக்குள் வைத்து சிமெண்டினால் உறுதியாக பூசி கல்லறையை கட்டிவிட்டால், மூடி வைத்து விட்டால், அதை உடைத்துக் கொண்டு அவர்களை வெளியே கொண்டு வருவது இயேசுவுக்கு கஷ்டமான காரியமா? லாசருவின் சகோதரி சொன்னால், ஆண்டவரே 4 நாள் ஆயிடுச்சே, நாருமே அப்படின்னு சொன்னான். அப்போ அந்த அவிசுவாசத்தை பார்த்தார் ஆண்டவர். பார்த்துட்டு தாங்க கண்ணீர் விட்டார். அன்பானவர்களே, ஆண்டுக்கு எதுவுமே கஷ்டமான காரியம் கிடையாது. இல்லவே இல்லை, கஷ்டமே கிடையாது. எல்லாமே இயேசுவுக்கு லேசான காரியமே. ஒருவர் மரித்து விட்டால், அதாவது கிறிஸ்துவுக்குள் மரித்து விட்டால், நாம் ஏன் கவலைப்பட்டு கலங்க வேண்டும்? நமக்கு நம்பிக்கையூட்டும் பகுதி 1 தெசலோனிக்கர் 4 அதிகாரம் 13-18 வரை இருக்கிறதல்லவா? எத்தனையோ முறை படிச்சிருக்கிறோம்.